இன்று மொத்த இந்தியாவும் துயரத்தில் உள்ளது. ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்னவர்களை பிடிக்கவில்லை. உடனே ஒரு ஸ்பெஷல் டீம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த டீமுக்கு எந்த பொலிட்டிக்கல் பிரஷரும் இருக்கக்கூடாது. முழு அதிகாரத்தையும் கொடுங்க. கார்த்தி, ரைட் நான் இந்த நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இது. எல்லாருடைய கண்ணு இந்த டீம் மேலே தான் இருக்கும். சாரி, இப்போதைக்கு கிடைச்ச இடம் இதுதான். ஏன் இந்த இடமே காலியா இருக்கு? இந்த பில்டிங்கை யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சக்சஸே கிடைச்சதில்ல சார். எல்லாருமே இந்த பில்டிங்கை பேட் லக்குன்னு சொல்லுவாங்க சார். நாங்க இங்க செய்ய வந்திருக்கிற வேலைக்கு லக்குக்கெல்லாம் இடமே இல்லை. நாம கேதர் பண்ண எவிடன்ஸ்ல ஏதாவது கேமரா இருந்ததா? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. இவ்வளவு போலீஸுங்க இங்க பாதுகாப்புக்கு இருந்தோம், பாம் எப்படி மிஸ்டர் காந்தி கிட்ட ரீச் ஆச்சு? நான் அந்த பாம்பரை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் சார். He is practically a ghost. நமக்கு இப்ப அவரை பத்தி தெரியும். இந்த போட்டோஸை பப்ளிக்கா வெளியிடுங்க. சரி பாப்போம். இந்த கோஸ்ட் மாட்டாமையா போயிடும். பேக்கப் பாம்பர் டெல்லியில இருக்கிறதா ஒரு லீடு கிடைச்சிருக்கு. இது உடனே டெல்லிக்கு போங்க. டெல்லி போலீஸ் உதவியோட எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணுங்க. சண்முகம் தப்பிச்சிட்டான். வாட்? நம்ம சிவராசனை பிடிக்க கூடாதுன்னு யாரோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக எது வேணாலும் செய்வீங்க இல்லையா? நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டரை கொண்டிருக்காங்க, ஆனாலும் நம்மளால எதுவும் செய்ய முடியல. நீங்க எல்லாருமே கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கோவத்தை சரியான வழியில பயன்படுத்தி இந்த தேசத்துக்குள்ள இருக்கிற என்டையர் நெட்வொர்க்கை மொத்தமா முடிச்சு விட்டுறணும். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அடுத்த 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அட்டாக்க ஆரம்பிச்சு ஆகணும். நம்மள வெயிட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. உண்மையை கண்டுபிடிக்க வந்து காம்ப்ளிகேட்டட் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல மாட்டிக்கிட்டோம். சில சமயங்கள்ல நம்ம தடைகளை உடைச்சிட்டு வரதுல தப்பே இல்லை. One man's hero is another man's terrorist. Heroes don't terrorize anybody. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்.